햇살이 너무 좋았어 그냥 모두 좋았어 널 만나서 모든 게 다 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வந்து நான் சண்டே எதுவும் எடுத்ததுங்க. சண்டே வந்து சடனாக வந்து ஒரு பிளான் பண்ணி எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்து போயிருக்கோம். அது எங்கே அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹேய் தா தா அவனை அடிப்பியா? அவனை அடிப்பியா? அவனை அடிப்பியா? அவனை அடிப்பியா? அவனை அடிப்பியா? அவனை அடிப்பியா? அவனை அடிக்கிறேங்க. இப்போ உங்கள் அண்ணன் அடி பார்க்கலாம். உங்கள் அண்ணன் அடி பார்க்கலாம். ஏய் தா வா, இங்கே வந்து உங்கள் அண்ணன் அடி பார்ப்போம். பாப்பா கிறிஸ்தாவை பிடிச்சி அடிக்குதுடா. ஏ இங்கே வர ருத்தி, இங்கே இருங்க. அவனை பிடிச்சி அடிக்கிறா. பிள்ளைங்க எப்படியே வந்து விளையாடட்டும் அப்படின்றதுக்காண்டி நானும் விட்டுட்டு வந்து அந்த அன்றைக்கி வந்து அத்தை மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி மட்டனை வந்து கழுவி அடுப்பில் போட்டுடலாம், விசில் வரட்டும் அப்படின்றனால நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. அதையும் வந்து வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கறியை ஏன் குக்கரில் தாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பா தம்பி வந்து சாப்பிட்ற கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு 5-6 விசில் வந்து சேர்த்து வந்து குக்கரில் விட்டுறது. கொஞ்சம் லைட்டாக நமக்கு வேகாத மாதிரி இருந்தால் பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால தான் நல்லா பூவாக வெந்துடட்டும்னு சொல்லிட்டு தான் குக்கரில் ஃபஸ்ட்டு தாளித்து விடுறது. குக்கரை வந்து இடையில மாற்றிட்டேங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிட்டேன், பொங்கி ஃபுல்லாக கீழே வந்துடும் அப்படின்றதுனால பெரிய குக்கர்லேயே வந்து ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுட்டேன். வெங்காயம் தக்காளி இன்னொரு அடுப்பில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு லைட்டாக உப்பு நல்லெண்ணெய் போட்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் கறிக்குழம்பு எப்பயுமே ஒரே மாதிரி தாங்க வைப்பாங்க. தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற மாட்டாங்க அத்தை. சேம் நானும் அதே மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த அன்னைக்கு காலையில் வந்து மட்டனும் அது கூட வந்து ரத்த பொரியல் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சமாக எடுத்துருந்தாங்க. எங்களுக்கு அத்தை வந்து சாதம் வந்து வடிச்சிருக்காங்க, எங்களுக்கு சேர்த்தியை வந்து செஞ்சுட்டாங்க. ரத்த பொரியல் அதையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வேணாண்ணா வெளியே போகிறோம். போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்கிக்கலாம். என்ன சொன்ன வேணான்னு சொல்லிட்டியா? சரி நில்லுங்க, நான் எடுக்கிறேன். உங்கள் 2 வச்சு ஃபோட்டோ எடுக்கவா? நீ எப்பயுமே ஸ்டில் கொடுக்க மாட்டியே, இன்னைக்கு என்ன அதிசயமாக ஸ்டில் கொடுக்குன்ற? பாப்பா நீ ஸ்டில் கொடுக்குறியா? இங்கே நில்லுங்க, எடுக்கலாம். சண்டே அதுவும் வந்து நாங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் வெளியே கிளம்பிட்டோங்க. எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க டீச்சர் அக்காங்க வீடு பக்கத்தில் வந்து கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து இன்றைக்கி கோயிலில் திருவிழா ப்ளஸ் அது கூட வந்து கெடா வெட்டு விருந்து அப்படின்னு சொல்லி எங்களையும் சேர்ந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காண்டி தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். திடீர்னு தான் இன்வைட்டே பண்ணாங்க. சரி சொல்லிட்டாங்க, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். திண்டுக்கல்லில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் வண்டிக்கருப்பு சாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோயிலுக்கு நம்ம கார் வாங்கின புதுசில் நாங்கள் வந்து போயிருந்தோங்க பூஜை போடுறதுக்காக. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து போகிறோம். மகிழினி அந்த கோயிலுக்குலாம் வந்ததே இல்லை. பாப்பா வந்து நான் 8 மாதம் கன்சீவாக இருக்குது. இல்லை தான் நாங்கள் எங்கள் காரே வந்து எடுத்திருந்தோம். இன்றைக்கி அந்த கோயிலுக்கு தான் வந்து போகிறோம். சரி வாங்க இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி அப்படியே வீடியோவில் போய் பார்க்கலாம். உன்னை விட்டுட்டு போகலான்னுதுமா இந்த பிள்ளை தெரியல. அஜியை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு. அப்படியா? கால் சுடுமா? அஜி இப்பதான் வர வேணான்னா இப்ப செருப்பு போட்டு வான்ற. அடிச்சிட்டியா? வா வா வா. கால் சுடுமாமா. மண்டே
மாட்டேன், இதே வருவேன். அப்படியா? வடிவேல் இப்படி நின்றுட்டே வருவேன். ஆமா, நீ போகாத மணி பயங்கர கூட்டமா இருக்கும். ரோட்ல தான் நிப்பாட்டி போகணும். இந்த மாமா என்ன சொல்றாரு, அங்க போய் கோட்டத்துல வண்டி நிப்பாட்டிட்டு அவங்க பஸ்ல போகணும்னு சொல்றாரு, என்னமோ தெரியல, கேட்டுக்குங்க. இந்த வருஷம் எப்படி இன்னும் தெரியல. இப்போ எவ்வளவு நாள் மாச்சுங்க? போன வருஷம் போனோம்ல. நான் போனதே கிடையாது. போன வருஷம் யார் யார் போனீங்க? நானும் அப்பாவும் போனோம். ராஜாத்தி வந்துச்சா? நீ அப்பா முதல் வருஷம் ராஜாத்தி வந்திருந்தா, அதுக்கு முதல் வருஷம் பாண்டி வந்திருந்தா. நான் போய் ரொம்ப நாள் ஆச்சுமா. நான் வருஷம் எல்லாம் போயிருவேன் மணி, ஒரே ஒரு வருஷம் மட்டும் போகல. ஏமா? அது அப்ப கிடா வெட்டல அவங்க. கொரோனா டைம் ஆயிருக்கும். அது என்னன்னு தெரியல, அப்ப வெட்டல. கொரோனாவா தான் இருக்கும். இல்ல வருஷம் தவறாம போயிருவேன். வருஷம் தவறாம போயிருவேன். அவங்க அம்மா வந்துருவாங்க. கூட்டம் பயங்கரமா. நீ பாண்டி கோயில் எதுக்காக வந்ததுலவா? நான் இதுக்குள்ள வந்ததுல அவங்க வண்டி மோசப்பட்டு அது நானத பந்தமா இருக்கும். எட்டப்பே கிடைக்காது. இந்த கார்ல உள்ளுக்கு போவே போகாது. இறங்கி நடந்தா போனேன். நான் ரோட்லயே நிப்பாட்டிக்குவாங்க. நாங்களும் வீட்டிலேருந்து 11:30 ஆயிடுச்சுங்க கிளம்புறதுக்கு. நேராக வந்து டீச்சருக்கு அவங்க வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம். பூவுக்கு தான் நிப்பாட்டுறா அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பூவு இருக்குல்ல, கால் சிக்கிச்சு. சாமி பூ வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் போகிற வழியில் பூக்கடை பார்த்தோன்னே டீச்சருக்கு அவங்க நிப்பாட்டி வந்து பூ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நாங்கள் போகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் சக்தி கோயிலுக்கு நிறைய பேர் மாலை போட்டு கிளம்புவாங்க போல். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அந்த கோயில்கிட்ட. அத்தை வந்து நான் ஒரு வருஷம் இந்த கோயிலில் வந்து மாலை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கோயில் அவங்க வீட்டிலேருந்தே கொஞ்சம் தூரங்க, வடமதுரை பக்கத்தில் இருக்குது வண்டி கருப்புசாமி கோயில்னு. இப்போ அங்கே தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். அவங்க காருக்கு வந்து மகிழினி கூப்பிட்டாங்க. அப்போல்லாம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டா. இப்போ அவங்க கார் முன்னாடி போகுதாமா. அதில் ஹர்ஷனை வந்து குட்டி மாமா குட்டி மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. குட்டி மாமாவா? வெக்கம் வந்துருச்சு. இந்த கோயிலுக்கு இதே ஃபர்ஸ்ட் டைம். சுத்தி போகுதோ குட்டி மாமாவா? சுத்தி போகுதோ. சுத்தி இல்லமா, அங்க கோயில் எங்க இருக்கு, எங்க வந்து ஆக்குறாங்க. இடம் அவ்வளோ இதா இருக்கு. ஒரு ரேலியா வந்து இந்த அதுக்காக வரும். நாம வரையிலாம் ஒரு ஆள் இருக்குல்ல. நம்ம சும்மா நார்மல் நாள்ல வந்தோம். சாமி கும்பிடு. பார்த்தே மலைக்கு பின்னாடி இப்படியெல்லாம் ஏரியா இருக்குன்றதே இப்பதான் தெரியுது. எவ்வளவு கூட்டம் பாரு. இந்த காலேஜ்ல சாப்பாடு போடுவாங்க. பேக் சைடு வந்து கோயிலுக்கே வந்துட்டான். இப்ப நேரா கோயிலுக்கு பின்னாடி இருக்கமா? ஆமா, பின்னாடி தான் இருக்கும். அந்த வழியில வர முடியாதுன்றதுக்காண்டி இப்படி வர முடியாது. எத்தனை வண்டி பாரு நிக்குது பாரு. அங்க முன்னாடி ஏகப்பட்ட வண்டி நிக்குது ரோட்ல. போலாம். யாரு உரிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா. இங்க பாரு எப்படி டேரா போட்டு ஆக்கி சாப்பாடு பொங்கல் வச்சு வெட்டிட்டே இருப்பாங்க. இங்க வாரேன். நம்ம அங்கிட்டு வந்தோம்னா வரவே முடியாது. இதுதான் கோயிலு. ஆமா, இதே கோயில். அதான் கோயில். பரவாயில்ல. இது காலேஜா? உங்க காலேஜா? ஆமா, ஆர்விஎஸ் காலேஜ். ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் கிடையாது. குட்டி மாமா ஆக்கிருச்சுடா. குட்டி மாமா யார் சாமி? குட்டி மாமா யாரு? இது இவ்வளோ கூட்டமா இந்த வருஷம் தான் இப்பதான் பாக்குறேன். நாங்க வண்டி எடுக்கையில இவ்வளோ ஆனா கூட்டமே இருக்காது. நம்ம கார் இங்கே தான் நிப்பாட்டிருந்தேன். இருக்கா? மா
இதுமா 100 ஆடு இதுமா 100 ஆடு இந்த கோயிலில் வந்து உள்ள லேடிஸ் யாருமே அலோடு இல்லைங்க. லேடிஸ் எல்லாருமே வெளியவே நின்றுக்கணும். உள்ள ஜென்ட்ஸ் மட்டும்தான் போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. ஆனால் நமக்கு வந்து திண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை மட்டும் வெளியே நின்று வாங்கிக்கலாம். சரியான கூட்டங்க. அங்கங்கே டென்ட் மாதிரி போட்டு வந்து சமையலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குறைஞ்சது ஒரு 100 ஆடுக்கு மேலேயே தான் இன்றைக்கெல்லாம் வெட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே இந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே கிடா வெட்டியிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா கோட்ரஸில் இருந்தவங்க அவங்க எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து வருஷம் இந்த மாதிரி ஒரு வந்து கிடா வெட்டு ஃபங்க்ஷன் வைப்பாங்களாமா. அந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு தான் எங்களையும் சேர்த்து வந்து டீச்சருக்கு அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்திருந்தோம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வருஷம் தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் அத்தை வந்து நான் வருஷம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா சால் எடுத்துடா. குட்டி மாமா வந்து உட்காந்து மடியில் எடுத்துட்டு சொல்லு. ஆஃப்டர்நூன் லஞ்சுமே இன்றைக்கி நல்ல ஒரு விருந்துனே சொல்லலாம். சாதம், அது கூட வந்து கொஞ்சமாக ஸ்வீட்டுக்காக கேசரி, ஒரு முட்டை, மட்டன் குழம்பு, கிரேவி தாங்க வச்சுருந்தாங்க. உண்மையாக வேறு லெவலான லஞ்சாக இருந்துச்சு. எதுலையுமே உட்கார வைக்க முடியாது. என்ன இந்த மரமா? எங்க மகியம்மா என்ன நிக்கிற நீ? பாரு மோனிக்கு ஏறி நிற்கும் பாரு. ஏறினில்ல மோனி, மரத்து மேலே ஏறி நிற்கணும். தள்ளு வழி விடு. உடஞ்சிருண்டா, எந்திரிங்க. கரிசோர் போட்டதெல்லாம் வெத்தலை பாக்கு சேர்ந்தா. ஏய் கொட்டை பல்லாம்ல, உனக்கு பல்லு உளுந்து முளைக்க முடி. தங்கச்சி தான் வரும். கொட்டை பல்லுன்றியா? சேட்டை பத்தியா மாமா? கொட்டை பல்லுன்னு கூப்பிடுறியா அவன்? யாரா? ஹர்சனு. ஐஸ்கிரீம் தராங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பலான்னு சொல்லிட்டு கார் எடுத்தேங்க. ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீமே வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். மகியம்மாவுக்கு கோல்டன் காஃப் இருக்குங்க. ஆனாலும் பாப்பா வந்து ஐஸை பார்த்தோன்னா ஐஸ்ன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்சோண்டு மட்டும் பாப்பா கொடுத்துட்டு பேலன்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளைக்கு வேணுமாம்மா? அங்கே பாரு, என்னை சாப்பிட விட மாட்டேங்குது. சளி பிடிச்சிருக்குல. சரி சரி தர தர எத்திக்கிட்டா எங்கே தின்னல பாச்சி. வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு போனோம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி போய் ஒரு பேக்கரியில் டீயை மட்டும் குடிச்சிட்டு நாங்களும் இப்படியே வந்துட்டோம். அவங்களும் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. ஒரு கவரை பிடிங்க வெளியே போட்டேன்னு அரிசி வந்தாலும் எப்படி படுத்தானே தெரியல. மாமாவா? யார் குட்டி மாமா? குட்டி மாமா தூக்குடி அவனை.
அர்சனே ஏய் ருத்வினே இப்போதே முத்தம் கொடுத்து பழைய இருக்கடா அந்த புள்ள. ரித்துக்குடி பாய். பாய் சொல்லிடு. பாய் பாய். சரி போயிட்டாங்க. அம்மாங்க வீட்டில் யூபிஎஸ் போட்டிருக்காங்க. அந்த யூபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. பேட்டரியில் வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. பட் வந்து நின்ன பாடே இல்லை. அதை நாங்கள் சரியாக வந்து நோட்டீஸும் பண்ணாமல் விட்டுட்டோம். இந்த மாதம் இபி சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னம்னா 1000 ருபீஸ் கிராஸ் ஆயிடுச்சு. அதனால் எதுக்கு இவ்வளோ வருது, நாங்கள் அதையே யூசேஜே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்கையில தான் தெரிஞ்சிருக்கு. பேட்ரி யூபிஎஸில் தான் கொஞ்சம் ஃபால்ட் ஆகி வந்து இந்த அளவுக்கு இழுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஃபோன் பண்ணி கேட்டோம். அது புது பேட்ரி தான் போட்டாகணும், பேட்ரி ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ரிலேட்டிவ் ஒரு அண்ணா வந்து பேட்ரி இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க யூபிஎஸ்க்கு. அவங்கக்கிட்டே சொல்லி வந்து புதுசு வாங்கி போட்டுக்கிட்டோம். அந்த பழைய பேட்டரியுமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் திருப்பூரில் அம்மாங்க இருக்கையில் ரித்வின் பிறந்து ஒரு 2 மந்த்தில் நாங்கள் ஊருக்கு வந்திருந்தோங்க திருப்பூர். அந்த டைமில் அங்கே போட்டிருந்தது. இப்போ 5 இயர்ஸ் ஆச்சு. அவ்வளோதான் ஒரு பேட்டரியோட லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.